அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பூரண சந்திர கிரகணம். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் நாள், அதாவது 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி அன்று, அதாவது இன்று பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரத்துல சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சதய நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். அங்கு ராகுவும் பீடிக்கிறார், சந்திரனும் பீடிக்கப்படுகிறது. ராகு இருக்கிறார். அப்ப சதய நட்சத்திரத்துல கும்ப ராசியில இந்த சந்திர கிரகணம் நடக்கிறது. மேச லக்ன நேரத்துல, லக்னம் வந்து மேச லக்னம். அந்த மேச லக்னத்துல சதய நட்சத்திரம் கும்பராசியில வந்து சந்திர கிரகணம் நடக்குது. ராகு வந்து கிரகணம் பண்றார். இப்ப சந்திரனை வந்து கேதுவும் கிரகணம் பண்ணும், ராகுவும் கிரகணம் பண்ணும். கேது கிரகணம் பண்ணும் பொழுது கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ராகு கிரகணம் பண்ணும் பொழுது கொஞ்சம் கடுமையான சந்திர கிரகணமாகவே அது ஏற்றுக்கொள்ளப்படும். கிரகண ஆரம்பம் வந்து சந்திர கிரகணம் ஆரம்பம் வந்து இரவு 9:51 நடக்கிறது. இரவு 9:51 நடக்கிறது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கால்வாசி என்ட்ராகிறது வந்து 11:01 கால்வாசி அளவுக்கு என்ட்ராய் வந்துடுது. இது நிமீலனம்னு சொல்லுவோம். கொஞ்சம் என்ட்ராய் வந்துருச்சு, உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் கிரகணத்துடைய மத்தியமம், சென்டர் பாயிண்ட். அப்போ சென்ட்ரா கிரகணம் வந்து மைய புள்ளியில எப்போ இருக்கும்னா 11:42 மையத்தில் இருக்கும். கிரகணம் வந்து வலுவா இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கிரகணம் முடிவு காலம் வந்து இரவு 2:25 தான் அதோடைய எஃபெக்ட் முழுமையாக முடிவடைகிறது. அப்ப இந்த சந்திர கிரகணத்தினால ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் வந்து அவசியம் நாளைக்கு நீராடி ஆலய தரிசனம் செய்வது சிறப்பு. அதாவது அரச மரத்து விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரச மரத்துல இருக்கிற பிள்ளையாரை போய் வணங்கிட்டு வலம் வந்துட்டு வந்தோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு, அதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களும் நீராடி குளிச்சுட்டு அரசமரத்து விநாயகரை வணங்குவது என்பது சிறப்பானது. அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடியது அரசமரத்து விநாயகர். தங்கச்சி மடத்தை எடுத்துக்கிட்டோம்னா மங்கள தீர்த்த கரையில அரசமரத்து விநாயகர் இருக்கிறார். அங்கே பால மங்கள விநாயகராக இருக்காரு. நாம வந்து தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்க கூட அதை பாலமங்கள விநாயகர், ஏன்னா மங்களம்னாலே பூர்த்தின்னு அர்த்தம், ஒரு சிறப்புன்னு அர்த்தம். இந்த மங்கள தீர்த்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த மங்கள விநாயகர் பழமையான ஒரு அரசமரத்தை அடியில் இருக்கிறாரு. அதனால அவரை வணங்கிக்கிறலாம். இரவு வந்து 6 மணிக்குள்ளேயே சாப்பாடெல்லாம் சாப்பிட்றணும்னு சொல்லப்படுது. 9:51 நடக்கிறதுனால 6 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து இரவு உணவை முடித்து கொள்வது சிறப்பு. அதுக்கடுத்து நம்ம மறுநாள் காலையில் கிரகணம் விட்ட பின்பு காலையில் வந்து, அதாவது திங்கட்கிழமை 8ஆம் தேதி காலை 6:30 மணிக்கெல்லாம் வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி, கோயிலாக இருந்தால் கோயிலையும் சுத்தப்படுத்திட்டு அவரவர்கள் சம்பிரதாயப்படி குளித்து அதை சாமி பூஜை பண்ணுறது அவங்கவுங்க சம்பிரதாயப்படி பூஜை பண்ணலாம். 6:30 மணிக்கு மேலே. பெண்கள் வந்து கர்ப்பஸ்திரி வந்து இரவு 9 மணியிலிருந்து விடிய காலம் 3 மணி வரைக்கும் சந்திரனை பார்க்கக்கூடாது. அது பெரிய இது ராகு கிரகணங்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக இருக்கும். கர்ப்பஸ்திரீகள் வந்து இரவு 9லிருந்து விடிய காலம் 3 மணி வரைக்குமே நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது சாஸ்திரம். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.